இந்திய விமானப்படை எல்லா முயற்சிகளையும் எடுத்தது. 15 லட்சம் மக்கள் கூடும் அளவிற்கு அங்கே தன்னுடைய வீர சாகசங்களை காட்டியிருக்கிறது. அதில் 5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல், துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம், இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது. எதற்காக இப்பொழுது 11 மணி முதல் 1 மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள். இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதின் அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. அது 5 உயிரா 1 உயிரா என்பது பிரச்சனை இல்லை. 5 உயிரும் அதை விலை மதிக்க முடியாத உயிர்களாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது என்று தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பெரும்பாலான பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். கார் எங்கே நிறுத்த வேண்டும், எப்படி நடந்து வர வேண்டும், யார் யார் எங்கே உட்கார வேண்டும், அமர வேண்டும், நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே மிகவும் தெளிவாக 1 வாரமாக தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தி வந்தார்கள். ஆனால் இந்த 15 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடினாலும் கூடிய இடத்தில் மரணம் இல்லை. அங்கிருந்து வெளியில செல்லும் போதும் மரணம் இல்லை. ஒரு மரணம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மரணமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் சில பானங்களை சாப்பிட்டிருந்தார் என்று வருகிறது. அதை நாம் கொச்சைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் இறந்து விட்டார். நீத்தார் பெருமையை பேசும் தமிழர்கள் நாம். யாரை பற்றியும் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. 4 பேரும் ஒருவர் ராஜாஜி மருத்துவமனையில், ராஜாஜி ஹாலில் உள்ள ஓமந்துரார் மருத்துவமனையில் தன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது டீஹைட்ரேட் என்று சொல்லுவார்கள், மயக்கம் போட்டு விழுந்து இறந்திருக்கிறார். எல்லோரும் அங்கிருந்து செல்லும் போது இறந்திருக்கிறார்கள். இதை யாரும் நியாயப்படுத்தி பேச முடியாது. அதே நேரத்தில் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து எவ்வளவு பேர் அங்க கூட முடியும், கூடுபவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், தண்ணீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவர்களுடைய உடனடி உதவி, இது எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இந்த இறப்பை இனி வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறோம். 2 விஷயம்தான். இந்த மரணங்களை அரசியலாக்க காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. துயரமான சம்பவம், இதை கடந்து யாரும் போய்விட முடியாது. 2வது, பாதுகாப்பு வசதிகள் குறைபாடு இருக்கிறதா என்றால் பாதுகாப்பு வசதிகள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சாமி. ஆனால் நெரிசலில் அங்கிருந்து வரும்பொழுது யாருக்கும் இறப்பில்லை. எல்லோரும் போகும் வழியில டீஹைட்ரேட். இது எல்லாமே இறப்பு பாத்தீங்கன்னா ஒருத்தரை தவிர 4 பேரும் டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்திருக்காங்கன்றதான் தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், இந்த இறப்பு எப்படி நேர்ந்தது அப்படின்னு. மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளியாக வெளிநோயாளியாக அனுமதித்திருந்தாலும் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். 2 பேர் தான் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதற்காக தான் சொல்லுகிறோம், இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் தேவைப்பட்டால் இதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, எதற்காக உச்சி வெயிலில் மதியத்தில் இவர்கள் வைத்தார்கள் விமானப்படை சாகசங்களை செய்வதற்கு? எல்லோருக்கும் தெரியும் நாளைக்கு என்ன வெப்பம் இருக்க போது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன வெப்பம் இருக்க போது, மழை இருக்க போதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு மெட்ராலஜி வந்திருக்கு. இப்போ
ஆனால் இது வெயில் இருக்கும், வெயிலுடைய தாக்கம் இருக்கும், 12 மணிக்கு 1 மணிக்குன்னு தெரிஞ்சோம். எதற்காக அந்த நேரங்களை விமான சாகசங்கள் செய்வதற்கு விமானப்படை அதிகாரிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வி எழுது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பந்தல் போடுவதிலிருந்து, சாலை அமைப்பதிலிருந்து,